எனது மதிப்புக்குரிய தமிழ் மக்களே, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கின்றேன். இது நாங்கள் இருக்கிற இடம். அப்படியா பாருங்கோ, அங்கே இருக்கிறது சோழன் போட்டு வச்சிருக்கணும். நல்லா வளர்ந்து போயிருக்குது பார்த்தீங்களா? நல்ல வடிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த மகன்ட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு கூப்பிட்டுருக்கேன். ஒரு சின்ன பார்க் போய் கொண்டிருக்கிறேன். இதில் தமிழில் கூறுறேன்னு சொன்னால் வாகனத்தோட பொருத்தப்பட்ட வீடு. தமிழில் வாகனத்தோட பொருத்தப்பட்ட வீடுகள் அங்கங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கீனம். தங்கலாம் போய் இது ஒரு பார்க்கில் இருக்குது. அழகான பூக்கள், நல்ல அழகான இடம் உண்டு. இந்த இடம் நான் பெரிய அளவுக்கு வாரதில்லை. இன்றைக்கு எனக்கு சும்மா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு என்னைய இன்வைட் பண்ணினபடியே நான் ஓகே வரலாமன்ட்டு யோசிச்சு போட்டு வந்தேன். மற்றது நானும் ஒரு புதிய யூடியூப் சேனல் ஒன்று துவங்கி இருக்கிறேன். ஸோ இதை நான் என்னென்ன ஃபன்னாக இருக்கிறேனோ அதை உங்களோடையும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். நான் இந்த யூடியூப் வியாபாரங்களோ அதற்காக நான் துறக்கவில்லை. ஒரு பொழுதுபோக்கு. பல யூடியூப் தளங்களை நான் பார்த்துருக்கின்றேன். ஆனால் எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. ஸோ அதனால் நான் எங்கே போகிறேனோ, எந்த இடத்துக்கு போகிறேனோ, நான் உங்களுக்கு எனது தளத்தில் என்னுடைய வீடியோக்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு உண்மையிலே விருப்பம். ஸோ என்னுடைய மகன் இப்போ பார்க்கலாம். அவர் தான் என்னுடைய கருப்பாக இருக்கிறார். அவர் கருப்பு இல்லை, ப்ரௌன் கலர், இலங்கை தமிழன். அவர் தான் என்னுடைய மகன். இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்களன்னு சொன்னால் இது போகிறது அந்த என்னுடைய மகன்ட ஃப்ரெண்ட், அந்த படியின தாய். அவள் தான் எங்களை இன்வைட் பண்ணினவா. அந்த படியின பேர் கேசன். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பர்த்டே பார்ட்டி கூடுதலாக நடக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம். இப்படியான சின்ன பார்க்குக்கு கூட்டி கொண்டு போய் கேக்கை வெட்டி பீட்சா சாப்பிட்றதான் வளமை. எங்களோட ஊர் மாதிரி பெரிய அளவுக்கு சில பேர் கொண்டாடுறே இல்லை, சில பேர் கொண்டாடினோம். அப்படி கொண்டாடுறேன்னு சொன்னால் பெரிய விருந்தோம்பல், மிகப்பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும் எங்களோட ஊரில். பட் இங்கே அப்படி எல்லாம் இல்லை. நார்மலாக சொல்லுவாங்க, விரலுக்கு ஏற்றதான் வீக்கம் என்று சொல்லுவாங்க. அதை மாதிரித்தான் இங்கே பர்த்டே பார்ட்டி எல்லாரும் அப்படி இல்லை. சில பேர் நல்லா செய்கிறாங்க. பட் எங்களை போல வசதி குறைந்தவர்கள், அதுக்காக நான் வசதி குறைந்தன்னு சொல்லவில்லை, அன்றாடம் வேலைக்கு போய் அன்றாடம் எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்படியே நாட்கள் இப்படியான இதுகளை தான் செய்கிறது. மற்ற இதுதான் உண்மையில சந்தோஷமானது. நாட்டில் பர்த்டேக்கு என்வலப்பில் போய் காசை போய் போட்டால் தான் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. இதுதான் உண்மையான சந்தோஷம். இப்போ ஊரில் இப்படியான பர்த்டேகள் எல்லாம் நான் காண இல்லை. சில பேர் அதை செய்யாமல் இருக்கணும். அதை விட நல்லா. எனக்கு கூடுதலான ஆடம்பரங்கள் பிடிக்காது. சிம்பிளாக இருக்கணும் வாழ்க்கையில். மற்றது நான் இந்த யூடியூப் திறந்திருக்கின்றேன். இதில் எல்லா விஷயங்களையும் போடுறதுக்கு இருக்கிறேன். எல்லா விதமான அரசியல் எல்லாம் கதைக்கலாம். மற்றது முடிஞ்ச அளவுக்கு சமையல் என்னென்ன அது மைண்டுக்கு செட் ஆகுதோ அதில் போடலாம். இங்கே பாருங்க, இது என்னுடைய மகனுடைய ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் சாப்பிடணும். எல்லாம் குளிச்சு போட்டு ஆறுதலாக சாப்பிடணும். மற்றது நீங்கள் விரும்பினால் எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் கூடிய வரை நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு நான்
என்னென்ன செய்கிறேன் எங்கெங்கே போகிறேன்ன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். எதுவும் புதுசாக நீங்கள் பார்க்க வேணும் என்றால் கட்டாயம் அமெரிக்காவுக்கு வந்து தான் பார்க்க வேணுமென்று இல்லை, நீங்கள் அந்தந்த நாடுகளில் இருந்து கொண்டே பார்க்கலாம். என்னால் முடிந்தவரை நான் இருக்கின்ற இடத்தில் எங்கெங்கு செல்லுகின்றேனோ அந்த இடங்களை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம். நான் இருக்கிறது வந்து கொலம்பஸ் ஒஹாயோ. கொலம்பஸில் இருந்து 30 நிமிஷத்துக்கு அங்கால இருக்கின்றேன். பேர்த்டேக்கு கேக் வெட்டிக்கணும். மற்றது நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், என்னென்னு சொன்னால் நான் புதிய சேனல், பெரிய அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் ஒருத்தரும் இல்லை, 4 பேர் தான் இருக்கீனம். முடிஞ்ச வரை பார்க்குறவர்கள் கொஞ்சம் விரும்பினால் பாருங்கோ, பார்த்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கோ. நாங்கள் முடிந்தவரை உங்களுக்கு நல்ல வீடியோக்களை தரலாம். அரசியலும் கதைப்போம், இப்பொழுது இல்லை. உலக அரசியல், எங்களுடைய நாட்டு அரசியல் எப்படி போகுது என்பதையெல்லாம் கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து எனது குடும்பம் திருகோணமலை, இலங்கையில். நாங்கள் திருகோணமலையைச் சேர்ந்தவர்கள். இங்கே வந்து 25 வருஷமாகிறது. ஸோ முடிஞ்ச வரை நான் உங்களோடு இனி வரும் காலங்களில் நல்ல வீடியோக்களை உங்களுக்கு தரலாம். இது உழைக்கின்ற நோக்கத்திற்காக நாங்கள் இந்த வீடியோக்களை செய்யவில்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. சந்தோஷமாக செய்யலாம் வேண்டி இருக்கின்றோம். முடிஞ்ச வரை நல்ல புது விதமானது வீடியோக்களை நாங்கள் போடலாம். நீங்கள் கட்டாயம் அமெரிக்கா வந்து தான் பார்க்க வேணுமென்ற அல்ல, பார்க்கறதுக்கு எவ்வளவோ இருக்கிறது. பட் நாங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களுக்கு நல்ல வீடியோக்களை தரலாம். இந்த கேக் வெட்டினம், கேக் வெட்டின பிறகு நாங்கள் போகணுமே, எனக்கு வேலை இருக்குது. ஸோ மற்ற வேலை இருக்கின்றபடியே நான் அதை போனான், என்ற மனுடைய சந்தோஷம் தானே. அப்போ அதனால் நான் அவரை கூட்டிக் கொண்டு வந்தேன். நான் நல்லா குளித்து சாப்பிட்டு கேக் எல்லாம் வெட்டி, அதான் அந்த தாய் கேக் வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் தான் அந்த கேசனுடைய தாய். அது தகப்பன், அந்த பக்கத்தில் கருப்பு டிஷர்ட்டோட நிற்கிறார். ஸோ அது தகப்பன். சரி, நீங்கள் முடிஞ்சவரை எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்கோ. நாங்கள் வருங்காலங்களில் நல்ல வீடியோக்கள், அரசியல், எல்லா விதமான வீடியோக்களும் உங்களுக்கு நாங்கள் தரலாம். தட்ஸ் வை நான் சொல்லியிருக்கின்றேன் டிஸ்கவரி தமிழ் சேனல். ஸோ நீங்கள் முடிஞ்சவரை சந்தோஷம். உங்கள்கிட்ட விடைபெறுபவர்